Hello guys, welcome back to our trending photography channel. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா TJ Mini True drone ஓட எக்ஸ்பிளைன் வீடியோ தான். அதை ஃபிட் பண்றது எப்படி, அதுக்கு அப்புறம் அதை பறக்க விடுறது எப்படி, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது பிகினர்ஸ்க்காக மட்டும் தான், பேசிக் மட்டும் தான் நாங்க சொல்லி தர போறோம். சரி வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? இப்போதான் நம்ம TJ Mini True drone ஓட பேக். சரி வாங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். So இதான் control pad, battery backup, TJ Mini True drone, and next இதான் நம்மளோட கேபிள். சரி வாங்க இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இதுதான் நம்ம கண்ட்ரோல் பேட். இது வந்து கீழே வந்து நம்மளுக்கு ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க இந்த கண்ட்ரோல் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ட்ரிகரை எடுத்து ஸ்க்ரூ மாதிரி தான் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கையிலே டைப் பண்ணிக்கலாம். இந்த ஹோலில் கரெக்டாக டைப் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம டைப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கீழேனா கீழே மேலேனா மேலே போகலாம். அதே மாதிரி சைடு இந்த சைடு அடுத்து வந்து கீழே மேலே. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் மொபைல் வைக்கிறது. இதை நம்ம மொபைலை இந்த மொபைல்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சி டைப் பின்னு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பின்னிலேருந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி இந்த பேடையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வீடியோ ஆன் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பட்டனு. இது வந்து இங்கே நம்ம வீடியோ மோடுக்கு மாற்றோம்னா வீடியோ மோடுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி கேமரா எடுக்கணும் ப்ரோ, ஃபோட்டோ எடுக்கணும் ப்ரோனா இந்த இதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது அமுக்குனாலே அது வீடியோ அப்புறம் வந்து கேமராவுக்கு இதாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் பட்டன் வந்து இதை இப்படி ஆன் பண்ணி ஃபுல் இது பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஒரு பட்டன் அமுக்கி ஃபுல்லாக இது பண்ணால் ஆஃப் ஆகிடும். இது வந்து லேண்டிங் பட்டன். நீங்கள் நான் லேண்ட் பண்ணணும்னா இது ஒரு அமுக்கிட்டு இந்த பேடை தூக்கி அப்படியே கீழே இறங்கிட்டே வந்தீங்கன்னா அது லேண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒன்று. இது நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் போடணும் ப்ரோ, வீடியோ நல்லா எடுக்கணும்னா இந்த பக்கம் இழுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் மாறும். அதே நடுவில் வச்சிங்கன்னா நார்மல் மோட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் எடுத்திங்கன்னா சினிமாட்டிக்காக எடுக்கலாம், மூவி மாதிரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளுக்கு இந்த கேமரா. அது ட்ரோனில் ஒரு கேமரா இருக்கும். அந்த ட்ரோனில் கேமரா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். இதை நம்ம கீழேனா கீழே மேலேனா மேலேன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம சார்ஜ் போடுறதுக்கான பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான். நம்ம வாங்க டைரெக்டாக நெக்ஸ்ட்டு ட்ரோனுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரோனை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபெதருக்கு வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்டர் நம்ம தான் ஓப்பன் பண்ணி மாட்டுற மாதிரி வரும். அது சும்மா சாதா பட்டன் ஷேப்பில் தான் வரும். அதை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ ஃபெதரை அது என்னென்னு அவங்களே ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. 1 2 1 2ன்னு அவங்களே ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஓப்பன் பண்ணணும். இல்லை ப்ரோ நான் மாற்றி ஓப்பன் பண்ணேன்னா கேமரா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து சிறுசுக்கு போங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இங்கே சென்சாரு, அப்புறம் ஆன் ஆஃப் பட்டனு, அடுத்து வந்து லொக்கேஷன் காமிச்சிருக்காங்க. லைட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட்டன் இல்லை லைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கேமரா 4K கேமரா தான் நமக்கு வரும். இது வந்து கேமரா சேஃப்டிக்காக நம்ம பேக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கேமரா சேஃப்டிக்காக இந்த ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி இப்படி ஓப்பன் பண்ணோம்னா லைட்டாக அப்படி அமைக்கி இது இப்படி ஓப்பன் பண்ணால் அதான் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே SD கார்டு போடுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது பேட்ரி பேக்கப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ரி பேக்கப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் பேட்ரி பேக்கப். இது வந்து 3 பேட்ரி கொடுத்துருப்பாங்க. 3 பேட்டரிலையும் கீழே ஒவ்வொருக்கும் 4 லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 லைட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த ஆன் ஆஃப் பட்டன் அமைக்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒவ்வொன்றிலையும் எத்தனை % சார்ஜ் இருக்குன்ட்டு. நீங்கள் லைட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இன்புட் அவுட்புட் 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. இன்புட்டில் சி டைப் பின்னை வச்சு நம்ம இந்த 3 பேட்டரியுமே சார்ஜ் நல்லாவே ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டில் நம்ம எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சு, இந்த இதில் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பேட்டரியிலேருந்து இங்கே இருக்கும் டேட்டா கேபிள் போட்டு சி டைப் பின்னை போட்டு இங்கே போட்டு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஸோ அது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வாங்க இதில் பேட்டரி ட்ரோனில் எப்படி பேட்டரி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பேட்டரியிலேயும். இது அமைக்க பிடிச்சி வெளியே எடுத்தினாலே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
ட்ரோனுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணாலே அது லைட்டாக ஓப்பன் ஆயிரும். இந்த பின்னு இங்கே 4 பின்னு மூலம் தான் இதையும் கனெக்ட் பண்ணணும். இங்கே இருக்கும். ஸோ அதை நம்ம இப்படி போட்டு கனெக்ட் பண்ணி அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் பேக் சொல்லலாம். ட்ரோன் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி பார்க்க வர்றது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினானதே ட்ரோன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பறக்க விடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ட்ரோனை ஃபிட் பண்ணியாச்சு. சரி வாங்க இது எப்படி பறக்க விட்றாங்க காமிக்கிறேன். ஸோ வாங்க காய்ஸ், இப்போ கண்ட்ரோல் பண்ணார் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிடுறேன். நம்ம சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் அது ஆன் ஆயிரும். ஆன் ஆகிட்டு இதுலேயே ஒரு சவுண்டு கேட்கும், இல்லைனா இங்கே லைட்டு பிளிங்க் ஆகி எரியும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு இதே எப்படி ட்ரோனை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரோன் இது முன்னாடினா பின்னாடி நம்மளுக்கு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது அதே மாதிரி தான். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அது எப்படி ஆன் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா கேமரா இங்கேக்குள்ளே ரொட்டேட் ஆகும், அப்புறம் சவுண்டிங் கேட்கும். ஸோ வாங்க அது எப்படி பறக்க விடுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஓகே வாங்க நம்ம இப்போ ட்ரோன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த 2 ட்ரிகர் இருக்கும். 2 சைடு கீழ் வாக்கில் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா ட்ரோன் ஆன் ஆகிரும். வாங்க ட்ரோன் இப்போ ஆன் ஆகிடுச்சு. இது எப்படி பறக்க விடுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ட்ரிகர் எதுக்குன்னா, நம்ம ட்ரோன் வந்து மேலே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் இது கீழே, இது வந்து கேமரா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இந்த பக்கம் எந்த பக்கம் நீங்கள் திருடிங்களோ அந்த பக்கம் போகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரிகர் எதுக்குன்னா, இந்த இது ட்ரோன் வந்து முன்னாடி வர்றதுக்கும் அதுக்கப்புறம் பின்னாடி போகிறதுக்குவானது. நெக்ஸ்ட்டு இது ரைட்டு, அப்புறம் இது லெஃப்ட்டு போகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கற்றுக்கிட்ட அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருத்திக்கிற பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.